இது ஆகஸ்ட் மாதம் பாஸ்டிங் பிரேயர் தொடங்கி வந்தாச்சு. இப்போ 1ஆம் தேதி 1வது நாள் அப்படியே நடந்து 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 என்ன செய்கிறாங்க, 1வது நாள் வசனம் கேட்குறாங்க, வளர்றாங்க. 2ஆம் நாள் வசனம் கேட்குறாங்க, வளர்றாங்க. ஒப்பு கொடுக்குறாங்க, வளர்றாங்க. இப்படியே வந்து வந்து இந்த அளவுக்கு வந்துடுவாங்க, இந்த அளவுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ள 21 நாள் என்ன செய்திடும், முடிஞ்சிடும். இவங்க என்ன செய்திருக்கணும், இந்த வளர்ச்சியை விடக்கூடாது, இந்த முயற்சியை விடக்கூடாது, இந்த தரிசனத்தை விடக்கூடாது, இந்த பலனை விடக்கூடாது. அப்படியே போயிருக்கணும். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆகஸ்ட்ல முடியும்போ இங்க, செப்டம்பர் முடியும்போ இங்க, அப்புறம் எந்த மாசம் அக்டோபர் முடியும்போ இங்க, நவம்பர் முடியும்போ இங்க, டிசம்பர்ல பயங்கர பிஸியாக்கும், துணி எடுக்க போகணும் இல்லையா, கிறிஸ்மஸ் இங்க. அப்ப அடுத்த ஜனவரி மாசம் உபவாச கூட்டத்தில் பார்த்து எங்க நிக்கும் தெரியுமா மக்களே, போன ஆகஸ்ட் 1ஆம் தேதி எந்த இடத்துல நிப்பானோ மாப்பிள்ள அங்க வந்து நிப்பான். மறுபடியும் 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் உபவாசம், விடுதலை, அபிஷேகம், தேவ கிருபை வசனத்துல வரும்போ ஆக அது 21 நாள் தீரும். அடுத்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படியே வரும்போ பின்னி மாப்பிள்ள பின்னால வரும். ஆகஸ்ட் மாசம் முடிவில், ஆகஸ்ட் மாசம் தொடங்குமா பார்த்து எங்க காணும், போன ஆகஸ்ட்ல நின்ன இடத்துல நிப்பான். அவன் போன ஜனவரி 1ஆம் தேதி நிக்கிற. அப்ப போக்கும் வரட்டும், போக்கும் வரட்டும். ஆனா காலேபின் ஆவி அப்படி அல்ல. அம்மை தோத்திரம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இதுல இருந்து அம்மை உபாசம் 1ஆம் ஜெபத்துல தொடங்கி கிருபையில வளர்ந்து, அபிஷேகத்துல வளர்ந்து, தேவ அன்பில வளர்ந்து, தேவ பரிசுத்தத்துல வளர்ந்து, கிருபையில ஆகஸ்ட் முடியும் ஒரு எல்லைக்கு வந்தாச்சு. இப்ப காலேபின் ஆவி நமக்கு வேணும். எப்படி, அன்றைக்கு இருந்த பலன் என்றைக்கும் இருக்கணும். இனி இந்த கால பின்னால விடக்கூடாது. Glory to God. இனி இந்த காலம் என்ன செய்யக்கூடாது, பின்னால விடக்கூடாது. இந்த தரிசனத்தை பின்னால விடக்கூடாது, இந்த அழைப்பை பின்னால விடக்கூடாது, இந்த பலனை பின்னால விடக்கூடாது. இப்ப காலேபின் ஆவி என்ன சொல்லும் தெரியுமா, இப்ப இதுவரைக்கும் வந்திருக்கோம். அவன் ஒரு சீசனா இருந்த நம்ம கத்தர் சிநேகிதனா, ஒரு விசுவாசியா வந்த என்ன ஒரு சீசனா மாற்றி கத்தர் வச்சிருக்கிறார். இதுலயே நின்னுகிடணும், இதுலயே நின்னுகிடணும், அந்த பலனை காத்துக்கிடணும். இப்ப ஆகஸ்ட் முடிஞ்சிருக்கு, இந்த பலனை காத்துக்கிடணும். ஜனவரி மாசம் உபவாச கூட்டம் வரும்போ அதுல இருந்து அல்ல தொடங்க வேண்டியது, இதுல இருந்தாக்கம் தொடங்கணும். அதுதான் காலேபுக்கு தெய்வம் கொடுத்த அபிஷேகம். சொல்லுது புரியுதா இல்லையா? கிருபை தற்காக்கப்படணும், கிருபை தற்காக்கப்படணும், அபிஷேகம் தற்காக்கப்படணும், ஜபஜீவியம் தற்காக்கப்படணும். மக்களே, இந்த ஆராதனை, ஜபம், தெய்வனோடுள்ள உறவு இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் நிற்க வேண்டியது தற்காக்கப்படணும். அடுத்த உபவாச கூட்டம் வரும்போ எதுல இருந்து தொடங்குது, இதுல தொடங்குது. அப்படியே ஜனவரி மாசம் உபவாச கூட்டம் நடக்க 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 இன்னும் ஜபத்துல வளர 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 ஜனவரி உபவாச கூட்டம் முடியும்போ நம்ம எந்த எல்லையில இருப்போம், அடுத்த எல்லையில வருவோம். அந்த பலத்தில் நிக்கணும். காலேபின் ஆவி அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. இப்போ அடுத்த உபவாச கூட்டம் 6 மாசம் முடியும்போ இன்னும் ஜபம் பண்ணி, இன்னும் ஆராதிச்சு, அவன் இன்னும் கிருபை மேல கிருபை பெற்று, அப்போ நம்முடைய ஜீவிதம் முடியும் பொழுது நம்ம பிரசன்னம் எப்படி இருக்கும், நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மகிமையா எல்லா மக்களும் இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, சொல்லுங்க, பலத்தின் மேல் பலனடைந்து சியோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா. நிரம்புறது குறைகிறது, நிரம்புறது குறைகிறது, நிரம்புறது குறைகிறதுன்னா ஒரு காலமும் எல்லையை அடைந்து போக முடியாது. ஒரு நாளும் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது, ஒரு நாளும் தெய்வ கிருபையின் பரிபூரணத்தை அடைய முடியாது. அப்ப இன்றைக்கு பகல்வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், பலனை தக்க வைத்துக் கொள்ள வேணும்.
கிருபையை தக்க வைத்துக் கொள்ள வேணும், ஜபத்தை தக்க வைத்துக் கொள்ள வேணும், தரிசனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேணும், ஆண்டவருடைய உறவை தக்க வைத்துக் கொள்ள வேணும், இன்னும் அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேணும். அதை தக்க வைத்துக் கொள்ளணும்னா ஆலயத்துக்கு வருகிறதுல, ஜபம் பண்றதுல, வேத தியானம் பண்றதுல, மாதாந்திர உபவாச ஜபங்களிலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிச்சு 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 இன்னும் கிருபையில வளர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து அசதியாயிராதே, அதை அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா.